வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் அனுமன். ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாக்க இங்கே ஏதோ கட்சிக்கு அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. என்ன, கட்சிக்கு அப்பாற்பட்டவர் தான் கடவுள். இங்கே கட்சியில் இருக்கிறவங்க தான் கடவுளையும் துணைக்கி வச்சுக்கிறாங்க ஓட்டு வாங்கிறதுக்கு. ஆனால் கட்சிக்கு அப்பாற்பட்டவர், ஜாதிகளுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்டவர் தான் கடவுள் அப்படிங்கிறவர். அதனால் இங்கே ஜெய் அனுமான் அப்படின்னு சொல்கிறதுனாலையோ ஜெய் அனுமன் அப்படின்னு சொல்கிறதுனாலையோ நாம் எந்த ஒரு கட்சிக்காரர்களும் இல்லைன்னு சொல்லுங்கள். இப்போல்லாம் பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னாக்க அப்படி பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஜெய் பூரிநாத், பூரி ஜெகநாத்ன்னு சொன்னால் அது ஒரு அரசியலாக மாறிடுது. ஸ்ரீராமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு அரசியலாக மாறிடுது. கடவுளையும் அரசியலையும் போட்டு முடிச்சு போடுபவர்களை தயவு செய்து நம்பாதீர்கள். கடவுளை நீங்கள் பக்திக்கு பயன்படுத்துங்க, கடவுளை நீங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்துங்க. சரி, ஜெய் அனுமன் அப்படின்னு சொல்கிறேன், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்கிறேன். ராமா அப்படின்னு சொன்னாக்க ராமர் தானே வரணுங்க, இல்லையா? ராமா 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 அப்படின்னு சொன்னால் ராமர் தானே வரணும். ஆனால் முந்திக்கிட்டு வரக்கூடிய தெய்வம் யார் தெரியுமா? ஆஞ்சநேயர். இந்த உலகத்தில் எந்த ஒரு கடவுளுமே காட்டாத ஒரு தரிசனத்தை அனுமன் தருகிறார். நாமெல்லாம் கோயிலுக்கு போவோம், அங்கே பெருமாளை பார்ப்போம், முருகனை பார்ப்போம், சக்கரத்தாழ்வாரை பார்ப்போம், நரசிம்மரை பார்ப்போம், தாயாரை பார்ப்போம், அம்பாளை பார்ப்போம், துர்க்கையை பார்ப்போம், பைரவரை பார்ப்போம். எல்லாரையும் நாம் பார்த்து என்ன செய்வோம்? கை கூப்பி வணங்குவோம், இல்லையா? ஆனால் ஆஞ்சநேய பெருமானை மட்டும் கை கூப்பிய நிலையில் இருப்பவராக நாம் பார்க்கிறோம். இதை விட ஒரு சரண்டர் சொல்றதுக்கு வேற என்ன தத்துவம் வேணும்? ஆஞ்சநேயர் கை கூப்பிய நிலையில இருக்கிறத நம்ம தரிசிப்போம். நல்லா கவனிச்சு பாருங்க. கை கூப்பிய நிலையில இருக்காருன்னா என்ன அர்த்தம்? ராமர்கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. உன்னை சரணடைந்தேன் அப்படிங்கிற மாதிரி ராமர்கிட்ட சரணடைந்தேன். அஞ்சனை மைந்தன், ஆஞ்சநேயன், ஹனுமன், எத்தனையோ பெயர்கள், திருநாமங்கள் ஆஞ்சநேயருக்கு இருக்கே. எல்லாத்தையும் விட முக்கியமான திருநாமம் என்ன தெரியுமா? ராஜராஜ சோழனுக்கு எத்தனையோ பேர் உண்டுங்க. ஆனா அதையெல்லாம் ராஜராஜ சோழன் வாழ்க அப்படின்லாம், மாமன்னன் ராஜராஜன் வாழ்க, சோழ பெருந்தகை வாழ்க, இதையெல்லாம் தாண்டி அந்த மாமன்னன் ராஜராஜ சோழன் இருக்கான்ல, அந்த ராஜராஜ சோழன் எதுல சந்தோஷம் அடைஞ்சான் தெரியுமாமா? கல்வெட்டு சொல்லுதுங்க. சிவபாத சேகரன் அப்படின்னு சொல்றதுல தான் ராஜராஜ சோழன் பூரிச்சு போனான். சிவபாத சேகரன், சிவன், சிவன் சிவபாதம், அந்த பாதத்துல சேகரனா சூரியனா அப்படி இருக்கான். சேகரனா சூரியன் அப்படி இருக்கான். அப்படி திருவடியில சரணடைஞ்சு இருக்கிறான். நாங்க அதுதான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது தன்னை ஒரு சிவனடியார்னு சொல்லிக்கிறதுல தான் ராஜராஜ சோழன் சிலிர்த்து போனா, மெய் சிலிர்த்து போனான்னு சரித்திரம் சொல்லுது. அதே போல நீங்கள் அஞ்சனை மைந்தன், அஞ்சனையோட புள்ள, வாயுபுத்திரன், என்னென்ன பேர் வேணாலும் சொல்லுங்க. இதையெல்லாம் தாண்டி ஸ்ரீராம பக்த ஹனுமன் அப்படின்னு சொல்றதுல தாங்க அனுமன் சந்தோஷமா. ராம 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 ராமன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஏதேனும் ஒரு ரூபத்தில் அங்க அனுமன் வந்துருவாராம். அனுமன் ஆசீர்வாதம் பண்றது வந்துருவாராம். ஆஹா, என்னுடைய தலைவரையா நீ கூப்பிட்ட, என்னுடைய தலைவரையா நீ கொண்டாடின, என்னுடைய தலைவருக்கா நீ பூஜை பண்ண, என்னுடைய தலைவருக்காக ராமர் பட்டாபிஷேகம் பண்ண, நீனு என்னுடைய தலைவர் ராமருக்கும் சீதா தேவிக்குமா நீ திருமணம் பண்ணி வச்ச, சீதாராமர் கல்யாணம்னு பண்ணி வச்சிருக்கிற, சீதா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற, அடடா அடடான்னு அகம் குளிர்ந்து அந்த அஞ்சனை மைந்தன் அங்கு வந்துருவான். அதனால அனுமன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. நீங்க ராமா ராமா ராமான்னு நீங்க கூப்பிடுறதுக்கு டைரக்டா நீங்க நேரடியாவே போயிடுறீங்க. மாப்பிள்ள கொஞ்சம் அவன்கிட்ட சொல்ல அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லி அவர் அவங்கள்ட்ட சொல்றதுக்கு டைரக்டா போயிடு. ஜெய் ஹனுமன் சொல்லிடுங்க. இதை விட இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுமா? இப்போ பேனா வாங்குவோம் ஒரு 5 ரூபாய்க்கு. அதை வாங்கின உடனே நம்ம என்ன செய்வோம்? எழுதி பார்ப்போம். முக்கால்வாசி பேர் பேனாவை வாங்கின உடனே எழுதி பார்க்கிற அந்த பெயர் இருக்குல்ல, ஒன்று நம்ம பெயராக இருக்கும், அல்லது நமக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் பிடித்தமானவர்களுடைய பெயரை எழுதுவோம்.
அதே போல ஆஞ்சநேயர் ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயான்னு 108 தடவை எழுதி மாலையா போட்டால் தானே அவர் சந்தோஷமாகணும். அப்படி இல்லைங்க. ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்னு 108 தடவை ஒவ்வொரு சின்ன சின்ன பேப்பரையா எழுதி அந்த காகிதத்தை, அந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதிய காகிதத்தை அனுமனுக்கு மாலையாக சார்த்தினால் சந்தோஷமாயிருவார் அனுமர். ஜெயம் நமக்கு வெற்றி, வெற்றியை தந்தருள்வார், தடைகளை தகர்த்து தவிடுபடியாக்குவார். சனி பகவானால நம்ம ஏதோ பீடிச்சு இருக்கிறோம், சனி கிரகத்தினால நம்ம அல்லாடிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு மல்லாண்டு குப்புற விழுந்து கிடக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம நேராக வணங்க வேண்டியது 2 பேர். ஒன்று விநாயகர், இன்னொன்று ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர்கிட்ட போய் நம்ம நின்னணும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேய தரிசனத்தை யார் ஒருவர் தொடர்ந்து செய்கிறாரோ அவர்களுக்கு எந்த துஷ்ட தேவதைகளாலும் பிரச்சனைகள் வராது, எந்த எதிரிகளாலும் அவர்களை நெருங்கக்கூட முடியாது, காரியங்கள் எதுவும் தடையாகவே இருக்காது, ஜெயம் நடந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு 35 வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய டீன் பருவத்தில்னு வச்சுக்கோமா, அப்போ திருச்சியில் இருக்கும்போது நான் என்னுடைய நண்பர்கள் 5 பேருன்னு வாரம் திருச்சியில் கல்லுக்குழியில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுவதை வழக்கமாக வச்சிருந்தேன். அதே போல மதுரையில் விளாங்குடியில் ஃபாத்திமா கல்லூரி அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஃபாத்திமா கல்லூரியினுடைய வாசல்ல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தினமும் போய் தரிசனம் பண்ணிட்டு வேலைக்கு செல்வதை வழக்கமாக வச்சிருந்தேன். இதே போல திருச்சியில் பணியாற்றி கொண்டிருந்த போது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல சஞ்சீவி வரத ஆஞ்சநேயர் அப்படிங்கிற கோவில் இருக்கு. அந்த ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு தான் நான் தென்னூரில் இருக்கிற தினபூமி பத்திரிகை ஆஃபீஸ்க்கு அன்றைக்கி நான் வேலைக்கு போவேன். இதே போல் பாலகுமாரன் சாரிடம் நான் உதவியாளராக பணியாற்றிய தருணத்தில் ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலை நான் தரிசனம் பண்ணாத நாளே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இதை நான் சொல்லக்கூடிய அந்த ஆழ்வார்பேட்டை, கல்லுக்குழி, ஹெட் போஸ்ட் ஆஃபீஸு, மதுரை விளாங்குடி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சின்ன உதாரணங்கள். இப்படி ஏராளமான இடங்களில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலில் நாம் தரிசனம் பண்ணுறத வழக்கமாக வச்சுக்குவோம். பெருமாள் கோவிலில் ஆஞ்சநேயருக்கு ஒரு சந்நிதியே இருக்கும், அங்கேயும் போய் தரிசனம் செய்யலாம். சும்மா போவோமா? ஒரு குழந்தையை பார்க்க சும்மா போவோமா? ஒரு பெரியவங்களை பார்க்க சும்மா போவோமா? கடவுளை பார்க்க சும்மா போகலாமா? ஒரு துளசி மாலை வாங்கிட்டு போங்க, ஒரு வாரம் வெண்ணெய் சாத்துங்க அனுமனுக்கு, ஒரு வாரம் வெத்தலை மாலை சாத்துங்க, ஒரு வாரம் செந்தூர காப்புக்கு என்னங்க செய்யணும் அதை நான் வாங்கிட்டு வந்து தரேங்கன்னு சொல்லி செந்தூரம் சாத்துங்க. அந்த செந்தூரத்தை வாங்கிட்டு வந்து டெய்லி அலுவலகத்துக்கு போகும்போது இட்டுக்கங்க. இதெல்லாம் அனுமன் நமக்கு காரிய தடைகளை நீக்கி ஜெயத்தை தந்து கொண்டிருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் ஜெய் அனுமன் மனசுல சொல்லிப்பாருங்க. ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ராமபக்த அனுமனே உன் திருவடி சரணம் அப்படின்னு சொல்லி பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு உங்கள் காரியங்களில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ மேனேஜர்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, நம்ம இந்த மெயிலை தப்பாக போட்டோமே, இப்படி இங்கிலீஷையும் தப்பாக அடிச்சிருக்கோமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் போட்டது கரெக்டு தாங்க, இப்படி தான் கொஞ்சம் கண்டிஷனாகவே போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம் காரியங்களை, நம் செயல்களை வீரியமாக்கி கொடுப்பவர் அனுமன். ஜெய் அனுமனை நம்ம சனிக்கிழமை தோறும் தரிசித்தால் நமக்கு எண்ணற்ற பலன்களை அவர் தந்துருவார். தினமும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கள். 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கள். நான் 4வது படிக்கும்போது காஞ்சி மகா பெரியவா திருவாரூருக்கு வந்திருந்தார். திருவாரூரில் நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு நான் லீவுக்கு நான் போயிருந்தேன். உடனே எங்கள் அத்தை வந்து, டே ராம்ஜி இதோ இருக்கா வரேன் அப்படின்னு ஒரு நோட்டு புக்கு வாங்கிட்டு வந்து, ரூல்டு நோட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இதில் ஸ்ரீராமஜெயம் எழுது, சாயந்தரம் மகா பெரியவா தரிசனம் பண்ணுறார், தரிசனம் கொடுக்குறார், போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க. நான் காலையில் குளிச்சுட்டு உட்காந்து அந்த நோட்டு ஃபுல்லாக ஸ்ரீராமஜெயம் எழுதி அதை எங்கள் அத்தை என்னைய கை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்க. பட்டக்கான்னு பேர் எங்கள் அத்தை பேர். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பட்டக்கான்னு சொல்லுவாங்க, பட்டம்மாள் அவங்க பேர், அக்கா பட்டக்கா அப்படின்வாங்க. எங்கள் அத்தையை நானும் அக்கான்னு சொல்லி பட்டக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த பட்டக்கா அத்தை என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வச்சதுங்கிறது ஒரு புண்ணியம். அவர்கிட்ட நான் எழுதிய அந்த ஸ்ரீராமஜெயம் எழுதிய நோட்டை சமர்ப்பித்ததுங்கிறது இன்னொரு புண்ணியம். மகா பெரியவா கேமமாக இரு அப்படின்னு சொல்லி ஒரு வாழைப்பழத்தை எனக்கு கொடுத்ததுங்கிறது இன்னொரு புண்ணியம்.
ஜெய் ஹனுமன், ஜெய் ஹனுமன், ஜெய் ஹனுமன்.